வெல்கம் டு ஜோ சமையல். இந்த வீடியோவில் நாங்கள் ஃபேமிலியோட பெரியபாளையம் தான் போயிருந்தோம். ஸோ அந்த vlog தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பெரியபாளையம் vlogோட உங்களுக்கு ரெசிபியும் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாங்கள் அங்கே மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி ரெண்டுமே செஞ்சோம். அதனால் லைவாக உங்களுக்கு நான் ரெசிபியும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் காலையில் ஒரு 7:30 போல் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இயர்லியாக நம்ம கிளம்புனா தான் வந்து ரிட்டர்ன் வர முடியும் சாமி பார்த்துட்டு அப்படின்ட்டு. ஸோ போகும்போதே குரோம்பேட்டில் பாலாஜி பவனில் டிஃபன் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ காலையிலேயே கிளம்புனதுனால கொஞ்சம் ரோடு வந்து காலியாக இருந்துச்சு, டிராஃபிக் எதுவும் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு சிறுவாபுரி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பெரியபாளையம் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். சிறுவாபுரியை வந்து நாங்கள் வெனஸ்டே கிளம்புனதுனால ரொம்ப சாமி வந்து காலியாக இருந்துச்சு. இதே நீங்கள் டியூஸ்டே போயிருந்தீங்க அப்படின்னா செம்ம கூட்டமாக இருந்திருக்கும், உள்ளே நுழைஞ்சிருக்கவே முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருந்திருக்கும் சிறுவாபுரி முருகரை பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் வந்து நாங்கள் வெனஸ்டே போனதுனால காலியாக இருந்துச்சுனால அது போகிற வழியில் ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டே போனேன். ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கோயிலுக்கு வந்து ரீச் ஆயாச்சு, மாலை வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து விளக்கெல்லாம் நெய் தீபம்லாம் வாங்கிட்டு உள்ளே வந்து என்ட்ராயிட்டோம். ஸோ கோயில் உள்ள ஆஸ் யூஷுவல் வீடியோ எடுக்க அலோடு இல்லை, அதனால நான் கோயிலுக்கு வெளியே மட்டும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரூம் எடுத்து தங்கலான்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு 3 hours மட்டும் ரூம் எடுத்து தங்கலான்னு சொல்லி இந்த ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். வித் அட்டாச் பாத்ரூமோட ஒரு பெரிய ஹால், அவ்வளோதான். ஒரு மீடியமான ஹால், அதில் பெட் இருக்குது, ஏசி இருக்குது, டிவி இருக்குது. இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த அமௌண்ட்டுக்கே வந்து, அதாவது இந்த ரூமுக்கே வந்து உங்களுக்கு 2500 வந்து சார்ஜ் பண்ணாங்க. பசங்கள்லாம் வந்து நல்லா ஜாலியாக வந்து குதிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க ஏசி போட்டதுனால. ஓகே, நம்ம திங்ஸ்லாம் அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு பெரியபாளையம் வந்து ரீச் ஆயாச்சு. கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேண்டுதல் வந்து நிறைவேற்றலான்னு சொல்லிட்டு வேப்பஞ்சலை வேண்டுதல் இருந்துச்சு. ஸோ வேப்பஞ்சலை கொடுத்துட்டு சாமியை வந்து பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் அர்ச்சனை வந்து வாங்கிட்டு சரி பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போவுமே வந்து நாங்கள் பெரியபாளையம் எப்போ போனாலுமே வந்து பொங்கல் வந்து வைக்கிறது வழக்கம். அதனால் வந்து அடுப்பில் பொங்கல் வச்சு இறக்கிட்டு அந்த சாமியாண்ட போயிட்டு டேரெக்டாக நம்ம மூலஸ்தானத்துக்கு போயிட்டு தீபார்த்தனை பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி ஒரு சூளை மாதிரி வச்சுருப்பாங்க, அதுக்கு கீழே தான் வந்து நம்ம சாமிக்கு பொங்கல் படைத்து தீபார்த்தனை பண்ணணும். ஸோ அதனால் சரி பொங்கல் கொஞ்சம் வைக்கிறதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ அது வரைக்கும் பசங்க வந்து நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல தான் நான் சொன்னேன், வெளியே வந்து இந்த மாதிரி சாமிக்கு முன்னாடி வந்து ஒரு சூளை மாதிரி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பொங்கல், அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அதெல்லாம் பூப்பழம்லாம் வச்சு அங்கே வந்து நீர் மாற்றிடணும். இந்த மாதிரி நீர் மாற்றிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா வர வழியில் இந்த சொப்பு சாமான் எல்லாம் விற்றுருந்தாங்க. பசங்க எனக்கு சொப்பு சாமான் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி இந்த மண் பாத்திரம்லாம் வந்து வாங்கினாங்க. 2 செட் வந்து வாங்கியிருந்தோம். ஒன்று என் தங்கச்சி பொண்ணுக்கு, இன்னொன்று என்னோட பையனுக்கு. ஏன்னா வந்து இது ரொம்ப பிடிக்குது, நல்லா இருக்குது, நம்மளும் ஒரு வாட்டி வீட்டில் குக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வம் பசங்களுக்கு. சரி ஓகே 2 செட்டு வாங்கினோம். ஒரு செட்டு வந்து அதாவது இந்த செட்டு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு 5 பீஸோ இல்லை 6 பீஸோ தெரியல, உங்களுக்கு 150 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே வந்து தண்ணியில், அதாவது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதோட லைஃப் வந்து நிறைய வரும் அப்படின்ட்டு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து ஒன்றா வந்து பசங்க தண்ணியில் போட்டு வச்சுட்டு ஒரு 1 hour வந்து நம்ம விட்டோம் அப்படின்னா தண்ணிலாம் அப்சர்வ் பண்ணி இது வந்து உடையாது அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே அவங்க சொல்கிறது கரெக்டு தான் சொல்லி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த நாங்கள் தங்கின ரூம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணுறதுக்கு ப்ளேஸும் வந்து அந்த லாட்ஜ்காரங்களே வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. நாங்கள் போனது வந்து கூட்டம் கம்மி, அதனால் வந்து ரூம் வந்து காலியாக இருந்துச்சு. ஸோ குக் பண்ண ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இப்போ மட்டன் பிரியாணிக்காக மட்டன் அங்கேயே வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி குக்கரில் வேக வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து எல்லாம் ரொம்ப பாத்திரம் எடுத்துகிட்டு வரல, குக்கர் எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பாத்திரம் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நெக்ஸ்ட் சிக்கன் கிரேவிக்காக சிக்கன் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்குள்ளே மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து விசில் வருது. ஒரு 10 விசில் கிட்ட மட்டன் வந்து வேக வச்சாச்சு. அண்ட் தென் சைட் பை சைடு வந்து பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு லைட்டாக நான் உங்களுக்கு காட்டிடுறேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, அதில் எல்லா ஸ்பைஸஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒன்றா வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம அடுப்பில் செய்யும் போது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். இப்போ தக்காளி ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சிக்கன் கிரேவி நல்லா டேஸ்டியாக வந்து கிடைக்கும். இதில் வந்து ஹோல் ஸ்பைஸ் நம்ம எல்லாமே ஆட் பண்ணியிருக்கனால கரம் மசாலா நம்ம அளவாக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து நம்ம மசாலா ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து மசாலா ஆட் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி அண்ட் தென் உப்பு ஆட் பண்ணி லாஸ்ட்டில் வந்து குழம்பு மிளகாய் தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஸோ மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிரும். நல்லா கொதிச்சு வந்தோடனே ஒரு 10 to 15 மினிட்ஸில் உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன் பிட்வீன் நீங்கள் கலரி விட்டுக்கோங்க. ஸோ தட் வந்து சிக்கன் வந்து உங்களுக்கு சமமாக வந்து நல்லா வெந்து வந்துடும். ஸோ ஃபைனலாக வந்து பெப்பர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கிரேவியோட கலரும் சூப்பராக இருக்கும். அண்ட் தென் அந்த பெப்பரோட டேஸ்ட்டுமே வந்து அந்த கிரேவியில் இறங்கி சூப்பராக இருக்கும். ஸோ இதை கரெக்டான ஸ்டேஜில் நாங்கள் கொஞ்சம் கிரேவியாகவே இறக்கிக்கிறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்ய குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதை இறக்கி வச்சாச்சு. இப்போ பிரியாணி செய்ய பாட் வந்து வச்சுக்கிட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோல் ஸ்பைசஸ், பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சைட் பை சைட் மட்டனும் நல்லா ப்ரெஷராக ரிலீஸ் ஆகிட்டு நல்லா மட்டன் நல்லா சூப்பராக வெந்திருக்கு 10 விசில் வச்சதுனால. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே வந்து 1 by 1 ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. இதில் ஒரு டிப் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வதக்கிட்டு வந்து பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஸ்மெல் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மஞ்சத்தூள் வந்து கலருக்காக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறாங்க. பிரியாணி மசாலாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சமாக தனியாத்தூள் ஆட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயிலே வந்து வதக்கி விட்டுக்கோங்க. புதினா, கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணி 1 by 1 நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி எவ்வளோ வதங்குதோ உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் தென் மட்டன் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ தண்ணி வந்து அளவு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1 டம்ளர் தண்ணி அளவு தான் நாங்கள் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் வச்சுருக்கோம். ஏன்னா அப்போ தான் ரைஸ் வந்து உதிரியாக வரும் அப்படின்றதுக்காக. அதுக்கு தான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நாங்கள் ரைஸ் வந்து ஊற வச்சாச்சு. ஸோ மோர் தென் ½ அன் ஹவர் கிட்ட மேலே ஊறிடுச்சு. இப்போ தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா விட்டுருங்க. தண்ணி அளவெல்லாம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு நீங்கள் 1 டம்ளர் ரைஸே வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது தண்ணி 1 டம்ளர் தண்ணிக்கு 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் கரெக்டாகவே இருக்கும். இப்போ நாங்கள் எக்ஸ்ட்ரா கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. மஞ்சத்தூள் மட்டும்தான் வந்து இந்த பிரியாணியோட கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரைஸ் வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, அதனால் வந்து ரைஸ் போட்டுக்கலாம். இந்த விறகு அடுப்பில் செய்யும் போது ஒரு ஸ்பெஷல் என்னென்னா ரைஸ் வந்து நல்லா சூப்பராக வெந்து வரும். அண்ட் தென் ஃபயர் வந்து உங்களுக்கு ஈவனாக நல்லா ஹீட் பரவுறதுனால உங்களுக்கு டக்குன்னு எல்லாமே வந்து குவிக்காக வந்து ஃபினிஷ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக தீ பிடிக்கிற வரைக்கும் தான் லேட் ஆகும். அந்த கட்டையில் தீ பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய குக்கிங் ப்ராசஸ் இருந்தாலும் நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ ஒரு சேர நல்லா மிக்ஸ் பண்ணி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சு, உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கூட குறைய உப்பு இல்லை காரம் வந்து நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உப்பும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்து வரும்போது பிரியாணி ஒரு கன்சிஸ்டன்சி நல்லா பக்காவாக சூப்பராக இருக்கும். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் தண்ணியோட அளவும் அந்த ரைஸோட அளவும் நல்லா ஒரு சேமாக இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் தம் போடும்போது பிரியாணி சூப்பராக வரும், கரெக்டாக வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி நல்லா ஒரு சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்பிட்வீன் நம்ம கலர மாட்டோம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் கலர். அது நம்மளுக்கு கேஸ் அடுப்பு அப்படின்னா நம்ம சிம்லலாம் வைக்கலாம். ஆனால் இந்த கேஸ் அடுப்பு இல்லை, விறகு அடுப்பு அப்படின்றதுனால நம்ம சிம்மில் வைக்க முடியாது. ஸோ மேலே வந்து ஃபைனலாக வாழலை வந்து போட்டுட்டு இதில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி அந்த அந்த அடியில் இருக்க கறியெல்லாம் எடுத்து மேலே போடும்போது மேலேயும் உங்களுக்கு தம் இருக்கும், அடியிலையும் தம் இருக்கும். உங்களுக்கு அடி பிடிக்காமல் நல்லா சூப்பராக கரெக்டாக ஈவனாக வெந்து வரும் பிரியாணி. ஸோ இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பிரியாணி வந்து நல்லா உதிரியாக பக்காவாக ரெடியாக இருந்தது. எப்போ நாங்கள் பெரியபாளையம் போனாலும் இந்த மாதிரி மட்டனோ சிக்கனோ எடுத்து சமைச்சு சாப்பிடாமல் வரவே மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இயர்லி ஒன்ஸ் வந்து இது எங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. இயர்லி ஒன்ஸ் இல்லை, எப்போவுமே வருஷம் இதுதான் எங்களுக்கு பழக்கம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி சேர்ந்து சமைக்கும் போது அங்கே ஒரு ஜாலியாகவும் இருக்கும். அண்ட் தென் ஃபேமிலியோடு போகிறது ஒரு ஜாலி, சாமி பார்க்குறது அதை விட ஒரு ஜாலி. அண்ட் தென் இந்த மாதிரி சேர்ந்து சுட சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப
டேஸ்டியாக கிடைக்குமா, ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேமிலியோடு இந்த மாதிரி பிளான் பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் தென் எல்லாருக்குமே வந்து இந்த பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்து. அண்ட் தென் இந்த கறியோட தொக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கிரேவி தண்ணியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.